நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவினன் தலைமை ஆசிரியர், புது ஆசிரியர் தான், பழைய தலைமை ஆசிரியர் தான் அவர் தான். ஆமாம், நம்முடைய ஊர் பெரிய கூட வந்து ஃபண்டு கேட்கலாம் வந்திருந்தார் நம்முடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த குளத்துப்பாளையம் பள்ளி எப்பவுமே இது நம்முடைய பள்ளி. நான் ஃபஸ்ட்டு அமைச்சராக வந்ததும் மாவட்டத்திலேயே 2011 ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பள்ளி இந்த பள்ளி. அதுக்கு நானே என்னோட சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபா அந்த பணம் நானே கட்டி இதை அப்கிரேட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் கேட்ட கட்டடங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த பில்டிங் வந்ததுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஊருக்கு பெரியவங்களுக்கு தெரியும்னா ஐஎஸ்எம்என்லாம் காணோம், கோயிலுக்கு போயிட்டாரா? ஆமாம், இந்த இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அமைச்சராக இருக்கும்போது நிறைய பண்ணோம். இன்றைக்கி நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது வந்து இவங்க எல்லாம் வந்தாங்க, தேவராஜ் அன்னைக்கான்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. வந்து இந்த கட்டணம் கண்டிப்பாக வேணும்னு கேட்டாங்க. எல்லாம் வந்து நான் வந்து இப்போ எம்எல்ஏவாக தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருக்காங்க. வர நிதி எல்லாம் பகிர்ந்து கூட இருந்தாலும் குளத்துப்பாளையத்துக்கு நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இவ்வளோதான் முடியும் அப்படின்னாங்க. சரி, நம்முடைய எம்பி இருக்கார், போய் கேட்டு வாங்க அப்படின்னா அவர் போயிட்டு வந்து 1 வாரம் கழிச்சு வந்து சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்களே தான் பண்ணி தரணும் அப்படின்ட்டு சொன்னேன். இல்லை எனக்கு வெறும் 3 கோடி தான், அவருக்கு 6 கோடி வரத்துக்கு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தான் பண்ணணும், ஏதாவது பண்ணுங்கன்ட்டாங்க. அப்புறம் யோசனை பண்ணி தான் உடனடியாக அவங்க முன்னாடியே நம்முடைய அண்ணன் CV சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவர் அதுக்கப்புறம் நான் போகும்போது நேராக பார்த்து இது எங்களுடைய குளத்துப்பாளையம் ஒரு முக்கியமான எங்களது ஊர், ரொம்ப ஊர் நல்ல கட்டுப்பாடான ஊர் மட்டுமில்லை, எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, இங்கே எல்லாரும் ஒன்றா இருந்து இந்த பள்ளிக்காக, ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்து கோயில் தான் பண்ணுவாங்க, நீங்கள் பள்ளிக்காக ரொம்ப அரும்பாடுபட்டு கண்டிப்பாக இந்த ஃபண்டு கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட எடுத்து சொல்லி, ஏன்னா அவர் எனக்கு வந்து அமைச்சராக இருக்கும்போது நீண்ட நாள் நண்பராக இருப்பார், கண்டிப்பாக எனக்காக என் தொகுதிக்கு இது பண்ணோன்னு சொல்லி ஒரு கேட்டு வாங்கி தான் அவர்கிட்ட வந்து ஒரு 40 லட்சமும் நான் ஒரு 13 லட்சம் கொடுத்து 53 லட்சம் ரூபாயில் இந்த பில்டிங் வந்தது. ஆகவே இந்த குளத்துப்பாளையம் பள்ளியை பொறுத்தளவுக்கு எந்த கட்டணமோ எது கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய மாணவர் நன்றாக படிக்க வேண்டும். ஏன்னா இந்த அப்பவே கூட நான் இல்லை என்னால் இதுதான் முடியும், அந்த ஃபண்டு நான் கேட்க முடியாது கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இருந்து அப்படி இல்லை, எப்படியாவது இந்த பள்ளி கட்டணும்னு சொல்லி ஊர் பெரியவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்பி வந்தாங்க. நானும் அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா அதுக்கு எப்படியாவது பிடிச்சி அவங்ககிட்ட வாங்கி, ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டிய இருந்தாலும் நம்ம ஊருக்கு உங்கள் ஊருக்கு நம்முடைய குளத்துப்பாளையத்துக்கு அந்த நிதியை வாங்கி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நன்றாக படித்து உங்கள் பெற்றோர்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு உங்களெல்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஆகவே நம்ம இந்த வயசில் விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் படிப்பில் மட்டும் கரெக்டாக கவனம் செலுத்தி படித்து குளத்துப்பாளையம் பள்ளியில் படித்த மாணவர்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு IAS, IPS, IFS போன்ற உயர் படிப்புக்கு, MBBS போன்ற உயர் படிப்புக்கு வந்து இந்த மாவட்டத்துக்கு கலெக்டராக வந்தேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பெருமை, அதுதான் பெருமை. ஆகவே கண்டிப்பாக விளையாடும் போது விளையாடணும். நான் விளையாட வேண்டாம்னு சொல்ல, நானே எல்லாம் இந்த எல்லா பக்கம் குளத்துப்பாளையம் எல்லா பக்கம் நான் வந்து எல்லா கிரவுண்ட்லையும் விளையாண்டுக்க தெரியும். ஆகவே கேம்ஸு முக்கியம், படிப்பு முக்கியம். கண்டிப்பாக நன்றாக படிக்க வேண்டும். கண்டிப்பாக குளத்துப்பாளையம் பள்ளி நல்ல டீச்சர்ஸு, ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி தர்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஈடுபாடோட ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இணையாக அது ஒரு படி மேலாகவே சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்லா உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. ஆகவே நீங்கள் நன்றாக படித்து நம்ம ஊருக்கு மட்டுமல்ல உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்த வேண்டும். பெற்றோர்கள் பார்த்தா காலையெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, நம்ம படிக்க வைக்கிறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, பாக்கெட் பண்ணி தர்றாங்க, எது கேட்டாலும் வாங்கி தர்றாங்க. ஆகவே அந்த பெற்றோருக்கு பெருமைன்னா படிப்பு தான். கண்டிப்பாக அந்த படிப்பு அதே போல் ஃப்ரெண்ட்ஸு கூட நண்பர் கூட சேரணும், விளையாடணும், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் படிப்பை சேர்த்து படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்னும் இந்த பள்ளிக்காக எது கேட்டாலும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி மீண்டும் ஒரு முறை மாணவருக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம்.